கை நீட்டி காசு வாங்கினல திருப்பி கொடுக்கணுமா வேணாமா? மனுஷனா இருந்தா சூடு சொரணை வேணும். வாங்கும் போது என்ன சொல்லி வாங்கின? ஏப்பா உள்ளன்னு பாக்குறியா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணத்தை கொண்டு வந்து நீ கட்டல உன் கதை கந்தலாயிடும். நீனும் புருஷனும் குடும்பம் நடத்த முடியாது. தூக்கிட்டு போயிருவேன் ஜாமான் சட்டை. அப்பா எங்கேயே பதுங்கிட்டு இருக்க நீ? சீட்டு காசு கட்டலையா? சத்தம் போடாத, கையில காசு இல்ல. உனக்கு என்னாச்சு? ஒழுங்கா தானே கட்டிட்டு இருந்த, மறுபடியும் பணம் வேணும்னு கேட்ட. இத ஒழுங்கா கட்டினாதான் தருவேன். 5 நாள் கட்டாதவங்க அப்படி திட்டுறான். நான் 10 நாள் கட்டல. பார்த்தா விடுவானா? நான் இல்லன்னு சொல்லு. போ 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 போ. ஐயே கோழையா நீ? வந்து பதில் சொல்லுப்பா. பயமா இருக்குமா? மாப்ள 10 நாளா வெள்ளச்சி காசு கட்டல. திரும்பி வரும்போது வாங்கலாம் மாமா. ஏண்டா இங்க இருக்கிற வீட்டை விட்டுட்டு அங்க போயிட்டு மறுபடியும் திரும்பி வருவியா? வா மாமா. மாப்ள ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரே ஒரு கண்ணுல விளக்கணும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்க கூடாது. பொழைக்க முடியாது மாப்ள. இப்படி எல்லாம் இருந்தா ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்த முடியாது மாப்ள. 2 பேரும் தெருக்கோடியில தான் நிக்கணும். அப்பாடா சாமி தான் காப்பாத்துச்சு. மாமா மேல தெரு பொண்ணு தாயி 2 வாரமா காசு தரல. அவளை உண்டில்லன்னு பண்ணி காசு புடிங்கிட்டு வா. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? எல்லா வீட்லயும் சீட்டு காசு வாங்கிட்டு ஏன் வீட்டுக்கு மட்டும் ஏன் வரல? ஏற்கனவே மாமா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. 10ஆவதுக்கு இத வச்சு கதை கட்டுறதுக்கா? என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன் புள்ள. எனக்கு மறைச்சு பேச தெரியாது. உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். கட்டிக்க போற பொண்ணுகிட்ட புள்ள புள்ள அது மட்டும் இல்ல புள்ள, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொதுவா எல்லாரும் வீடு கட்டுவாங்க. ஆனா நான் உன்னை காதலிக்கும் போதே உன் பேர்ல ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். வீடு எப்படி இருக்குன்ற பிளானையும் நீ சொல்லிட்டேனா அதே மாதிரி கட்டிடுவேன். நாம 2 பேரும் அதுல புருஷன் பஞ்சாதியா வாழலாம். இல்லைன்னா அது என் காதல் சின்னமாவே இருந்துட்டு போகும். என்ன புள்ள? தம்பி சோசியம் பாக்குறீங்களா? போடா பெண்ண, நானே வெந்து போய் நிக்கிறேன். கையை காட்டுங்க, ஏட்டு செட்டு சொல்லிடுறேன். டேய் போடா, இருக்கிற வெறுப்புல போட்டு தள்ளுற போறேன். காதல் கை கூடுமா கை கூடாதான குழப்பத்துல தான் நிக்கிறீங்க. என்ன சொன்ன? காதல் கை கூடுமா கை கூடாதா அந்த குழப்பத்துல தானே நிக்கிறீங்க. வாடா வாடா வாடாங்க. தம்பி வேணாம் தம்பி, விட்டுரு தம்பி. டேய் வாடா தம்பி, வேணாம் தம்பி. என் செல்லம், என் புஜ்ஜு, என் அம்முனும். எனக்கு இந்த வயசு வரைக்கும் இப்படி யாரும் முத்தம் கொடுத்ததில்ல தம்பி. நான் தரேன்டா செல்லம். கரெக்டா சொல்றடா நீ. ஜோசியத்துக்கு எவ்வளவு கேட்ட? 10 ரூபா தம்பி. உன் புத்தி போகுதா பாரு. 50 கேளு 100 கேளு. மத்த ஜோசியக்கார மாதிரி இல்லையா நீ? மேல சொல்லு மேல சொல்லு மேல சொல்லு. மொட்டு இதழ் விட்டு பார்வை பட்டு நெஞ்சை தொட்டு இந்த சிட்டு அரவட்டு. என் காதலை பத்தி சொல்லியா? அதான் சொல்ல வந்த தம்பி. முதல் காதலும் இதுதான், கடைசி காதலும் இதுதான். நீங்க காதலிக்கிற சிட்டு லட்டா உங்க கையில கிடைப்பா தம்பி. 10 ரூபா தரையலா? அந்த பொண்ணுக்கும் காதல் வந்தாச்சு. ஓ ரேகா சொல்லுது. படிக்கணும்னு ஆசைப்படுற படிப்புள்ள. ஒழுங்கா ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்துருக்கியா? இருந்த துணியும் கிழிச்சிட்ட. எரிஞ்சிட்டு இருக்கு. புள்ள இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? கிளாஸ்ல வீடு படம் வரைஞ்சிட்டு வர சொன்னாங்கப்பா. சீக்கிரம் வரைஞ்சிட்டு விளக்கணிச்சிட்டு போடு. சரிப்பா. குடு புள்ள. புள்ள குடு புள்ள. பிடிச்சிருக்கா? சூப்பர்.
சூப்பர். இந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு படிப்பு படிப்பாங்க. அது என்ன படிப்பு இல்ல? சிவில் இன்ஜினியரிங். அந்த படிப்பை படிச்சு நீ பெரிய ஆள வருவ புள்ள. ஆமா, இந்த கக்கூஸ் பாத்ரூம்லாம் எங்க? உள்ள வச்சிருக்கேன். ஐயா, வீட்டுக்குள்ளயா? நைட்டு பாத்ரூம் போறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். நான் கூட வருவேன்ல புள்ள. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. கூடவே ஒரு சந்தேகமும் இருக்கு. கேட்கலாமா? கேளு புள்ள. உன் அப்பா ஊர் ஃபுல்லா வச்சிருக்காரு. நீ எப்படி? உன் அம்மா உன் அப்பா விட்டு ஓடி போயிட்டா. அதுக்காக உன்னை நான் அந்த மாதிரி நினைக்கலாமா புள்ள? என்ன நம்பலாம். இங்கேயும் அப்படிதான். நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நமக்குள்ள இருக்க விஷயம் வெளியில தெரியற மாதிரி நாம நடக்க கூடாது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அசிங்கத்தை பொம்பளை தான் சுமக்க வேண்டியதா இருக்கு. அண்ணே, அந்த படத்துல இருக்கிற மாதிரி வீடு இருக்கணும். ஜன்னல் கலர் கரெக்டா கொடுப்பா. மாத்தி கொடுத்துற போற. அந்த பக்கமும் இதே மாதிரி கொடுத்துருங்கண்ணே. சரிப்பா. வீடு கட்டிட்டேன் புள்ள. அழகா இருக்கு கணேசா. நீ சொன்னது மாதிரியே கக்கூஸ் பாத்ரூம் வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டேன் புள்ள. இப்பெல்லாம் எனக்கு பயம் இல்ல தெரியுமா? நீ இருக்கல்ல. வீட்டுக்கு சொந்தக்காரியா எப்போ வருவ புள்ள? கூடிய சீக்கிரம். வந்ததுக்கு அப்புறம் பாரு, வாசல்ல செடி செடியா நட்டு வைப்பேன். பூ பூவா பூத்து குலுங்கும். நீ பார்த்து ரசிக்க போற. என்ன வெள்ள என்னாச்சு? ஃபைனான்ஸ் கம்பெனி தேடி வராங்க. இவங்களுக்கு பணம் தேவைப்படுதோ? தேவைப்படும். அண்ணாச்சி உன்னையா வச்சு மெயின்டைன் பண்றாரு, நாளையில வச்சு மெயின்டைன் பண்றாரு. நம்ம கம்பெனி எங்கேயோ டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்கே. வாங்க அண்ணாச்சி, வாங்க. யாராருக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா இருப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்த்து பிரிச்சு கொடுத்துருவேன். இல்ல அண்ணாச்சி, உங்களுக்கு ஓகே. நீங்க உள்ளூர்காரவங்க, பொண்ணுக்கு நாளை வச்சிருக்கீங்க. நீங்க இல்லைன்னா அவங்ககிட்ட வசூல் பண்ணிக்கலாம். இவங்க வெட்டி பயிலுங்க. இவங்களுக்கு சுகுரிட்டி சாமியின் கையெழுத்து நீங்க போடுவீங்களா? வட்டி எவ்வளவு தெரியுமா? தெரியும். கம்பெனி கண்டிஷன் தெரியுமா? தெரியும். கட்டளைனா காலு கைய வெட்டியே விடுவா தெரியுமா? அதுக்கு தாண்டா நாங்க இங்க வந்திருக்கோம். அடுத்து தூக்குங்கடா இவனை. ஏய், விடுங்கடா இவனை. போங்கடா. சரியானச்சு. ஏய், எங்கடா அவன்? உங்களுக்கு என் மாப்பிள்ளைக்கு என்ன பகைன்னு தெரியாதன்னாச்சு. ஆனா ஒரு மேனேஜரை இப்படி டேமேஜ் படுத்தலாமா? உங்க ரேஞ்சுக்கு இது நல்லா இருக்கா? ஏய், என் தொழில்ல ஓவரா குறிச்சிட்டு என்ன நடுத்தருவுல நிக்க வச்சுட்டான். இங்க பாருடா, கையில் இருக்கிற நகையும் கழுத்துல இருக்கிற நகையும் ஒவ்வொன்னா போய்கிட்டு இருக்கு. ஒழுங்கா தொழில் நடத்த சொல்லு, இல்ல வகுந்துருவேன். நம்மளும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? என்ன மாமா இதெல்லாம்? வந்தாங்க, அடிச்சாங்க, போனாங்க. யாரு? வேற யாரு? ஊருக்குள்ள நாளை வச்சு மெயின்டைன் பண்றாருல நம்ம வெள்ள என்னாச்சுதே. இல்ல நான் அழகா இருக்கணும் திட்டிட்டு போறானா? வாங்கடா. ஒண்ணு விடாம அடிச்சு நொறுக்குங்கடா. எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுங்கடா. எங்கடி அவன்? டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டுக்கார ஆபீஸ் மேல கை வைப்ப? ஏலே, உன் பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு இருக்க. என் வீட்டுக்கார வரட்டும், அப்ப தெரியும் உனக்கு. நீ சரியான ஆம்பளைன்னா உன் அடாவடி தன்னை என் வீட்டுக்காரர்கிட்ட காமிச்சிருக்கணும். ஏலே, ஆறுமுகம், அவர் தோப்பு வரைக்கும் இருக்காரு. சீக்கிரம் கூட்டு வாடா. சரிம்மா. அவன் கேட்டுக்கு 4 பொண்டாட்டியா? இங்கே நாருது. இங்க பாருங்கடி, என் விஷயத்துல அவன் தலையிட்டான். உங்க 4 பேருக்குமே தாலி இருக்காது.